இதுக்காக அரௌண்ட் 1 மந்த்தாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் கூட என்னமோ நினச்சேன், சரி இதெல்லாம் கிடைக்காது, என்ன ஆக போதோ, வாங்கினது வேஸ்ட்டாக போயிடுச்சு, இந்த இவ்வளோ அமௌண்ட்டை போய் இதில் போய் போட்டு வம்பாக்கிட்டோமே அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஸோ பம்பில் இந்த ஒரு ஆள் தான் இருக்கார் போல். லைக் ஒரு 300க்கு மட்டும் பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு அப்படியே நேராக கிளம்ப வேண்டி தான். ஹைவேஸ் ரீச் பண்ணியாச்சு. பட் ஆனால் இங்கேருந்து இன்னும் டுவர்ட்ஸ் எட்டயபுரம், இங்கே இருந்து அதுக்கடுத்து தூத்துக்குடி ஒரு 50 to 60 சம்திங் கிலோமீட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, அடிக்கடி போன ஊர் தான், இருந்தாலும் மறந்துடுச்சு. இதுக்காக அரௌண்ட் 1 மந்த்தாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எப்போ வரும் என்னன்ட்டு. ஸோ கொடுத்தது வந்துருச்சு, அதனால் வாங்க போக வேண்டியதான். 10 minutes later. ஸோ 300க்கு போட்டால் எனக்கே ஆச்சரியமாக இருக்குங்க. டேங்க் ஃபில் ஆகிட்டு ஜஸ்ட் அந்த லிட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு கீழே ஒரு ஜஸ்ட் அந்த ஃபியூலோட நாசில் போகிற அளவுக்கு தான் ஒரு கேப் இருக்கும். அந்த கேப், அதாவது அந்த ஹோல் வரைக்கும் வந்துருச்சு. ஆச்சரியம்தான், சீரியஸாக என்னால் நம்ப முடியல. திடீர்னு மைலேஜ் கொடுக்குது, திடீர்னு மைலேஜே இல்லைங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நம்பவே முடியலங்க. எம்டி R15 ஏன்னா ஆவரேஜில் கட்டுறது எனக்கு 41.7. பட் ஆனால் இப்போ எனக்கு கொடுக்குற மைலேஜ் எல்லாம் பார்த்தேன் அப்படின்னா எப்படி என்ன கால்குலேஷனே ஒன்றும் புரியல. டேய் யமஹா என்ன தாண்டா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி ரைட், ஓகே, அங்கிட்டு போகிற வழியில் கண்டினியூ பண்ணுறேன். கொஞ்சம் டைம் வேறு ஆயிடுச்சு, 10 minutes ஆயிடுச்சு. இந்த 10 minutesல நான் ஒரு 25% ரூட்டை க்ராஸ் பண்ணியிருப்பேன் டெஃபினட்டாக. ஓகே ஃபைன், எனிவே நேராக டக்குன்னு கிளம்பி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே கைஸ், அங்கிட்டு போயிட்டு போகிற வழியில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக தூத்துக்குடி வந்துட்டேன். டைம் வந்து ஒரு 3:55. ஆமாம், 4 மணி ஆயிடுச்சுன்னே வச்சுக்கலாமே. ஸோ என்ன ஒரு வேலையாக வந்தேன் அப்படின்னா, நான் ரீசெண்டாக ஒரு மிரர்லெஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் கேனனில். அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஜஸ்ட்டு 1 day தான். 26th February ஆர்டர் பண்ணேன், 27th கொரியர், 28th கையில் ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ 20 என்ன சொல்ல, அதாவது 28 அன்றைக்கி வாங்கி ஜஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ண கொஞ்ச நேரத்தில் ஜஸ்ட்டு ஒரு 5 to 6 ஃபோட்டோஸ் எடுக்கும்போது நல்லாயிருக்கு. அண்ட் தென் அதுக்கு மேலே எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, டாட்டாக அப்படியே ரெட் கலர் டாட்டாக நிறையா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 1-2 ஃபார்ம் ஆனது அதிகமாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிது. எனக்கே ஆச்சரியமாயிருச்சு, என்னது இது எதுவும் செட்டிங்ஸில் மாறியிருக்கான்னு நிறையா விசாரித்தேன் பசங்கள்கிட்ட. அவங்களாம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அப்போலாம் இது வரைக்கும் எந்த DSLRலையும் பார்த்ததில்லைன்ட்டாங்க. சரி ஓகே, ஃபைனலாக வேறு வழி இல்லை அப்படின்ட்டு லோக்கலில் ஒரு கேமரா ஷாப் இருக்குது எங்களுக்கு. அங்கே போய் விசாரித்தப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ப்ரோ இதை சர்வீஸ் தான் பண்ணணும்ப்பா, இது எப்போ வாங்கினதுன்னாங்க. ஜஸ்ட்டு 1 day தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்டையும் பேசி பார்த்ததில் அவங்க, நீங்கள் எங்கே வாங்கினீங்களோ அங்கே சொல்லிங்களா அப்படின்னாங்க. இங்கே தான் அப்படி வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன். அதாவது சென்னை கேமராஸில் வாங்கினேன். ஸோ அவங்க அவங்கள்ட்ட சொன்னீங்களா, என்ன சொன்னாங்க, என்னென்னு கேட்டாங்க. இந்த மாதிரி நாங்கள் என்ன. ஸோ ஓகே, அவங்கள்ட்ட இந்த மாதிரி பேசிவிட்டு நீங்கள் என்னங்கிறத பாருங்கள், 2 வருஷம் வாரண்ட்டி இருக்குல்ல, வாரண்ட்டியில் உங்களுக்கு என்னங்கிறத பார்த்து கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் என்கிட்ட வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் இங்கேயே எல்லாத்தையுமே வச்சு கலெக்ஷன் சென்டர் அனுப்பிவிட்டு சர்வீஸுக்கு அனுப்பி விட்ருவேன். ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு அவங்கள்ட்ட கேட்டதில் இந்த மாதிரி நீங்கள் போய் கலெக்ஷன் சென்டர் இருக்கும் அங்கே கொடுங்க, 1 day தானே ஆகியிருக்கு, அதனால் அவங்களுக்கு வாரண்ட்டியில் நியூ பீஸை கிளைம் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் போய் சப்மிட் பண்ணி எல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் முடித்து எனக்கு கிட்டத்தட்ட 1 month, இன்னைக்கு 26th March, 1 month கழிச்சு தான் எனக்கு கையிலே கிடச்சிருக்கு. இதுலேயும் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. என்ன அப்படின்னா, அங்கே கொண்டு போய் கொடுத்தோடனே அவங்க சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லென்ஸ் எதுவும் பிரச்சனையான்னு பார்த்துட்டாங்க, சென்சாரில் எதுவும் பிரச்சனையா, வேறு எதுவும் பிரச்சனையானலாம் கலட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்துட்டு கடைசியில் சென்சார் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க.
இன்னும் எத்தனை நாள் ஆகும்னு நான் கேட்டதுக்கு சர்வீஸ் தான் பண்ணி இது மட்டும் தான் பிரச்சனை, இது மாதிரி சர்வீஸ் மாற்றிட்டோம்னா முடிஞ்சது, ஸ்டாக் இருக்கான்னு பார்த்துட்டு மாற்றிடுறேன் அப்படின்னாங்க. எனக்கு ஒரே ஷாக்கு, என்னடா இது வாரண்டியில் க்ளைம் பண்ணி கொடுத்துருவேன்னாங்க, இப்போ எப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. இது மாதிரி வாரண்டியில் க்ளைம் பண்ண மாட்டிங்களா, ஒன் டே தானே ஆன பீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஒன் டேவா, எனக்கு 8th மந்த் பர்ச்சேஸ் ஆன மாதிரி காட்டுச்சு அப்படின்னாங்க. அண்ட் தென் நான் பில்லு வாரண்டி கார்டு எல்லாத்தையுமே அனுப்பி அது ப்ராசஸ் டெல்லிக்கு ஃபார்வேர்ட் பண்ணி மெயில் வந்தோடனே ரிட்டன் வந்தோடனே எனக்கு ஓகே ப்ராசஸ் ஆகிடுச்சு. இப்போதைக்கு எனக்கு ஸ்டாக் இல்லை, உங்களுக்கு அப்ரூவ் வந்துருச்சு. பட் ஆனால் ஸ்டாக் இல்லாததுனால நான் ஸ்டாக் வந்த உடனே போன வீக்கு லாஸ்ட் வீக் சாட்டர்டேவே உங்களுக்கு கையில் கிடச்சிருந்தாங்க. அரௌண்டு நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே கிட்ட வந்துருச்சு. நல்ல வேலை நேற்றே வந்துருச்சு. நேற்று அங்கே ஒரு அதாவது கலெக்ஷன் சென்டரில் மாருதி ஃபோட்டோ ஸ்டோர் தூத்துக்குடி, அங்கே என்னென்னா ஒரு சர்வீஸ் கேம்ப் போட்டிருக்காங்க போல் கேனன்லேருந்து. அங்கெல்லாம் முடித்து அவங்க நைட்டுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டு போகிறதுக்கே 10 o'clock மேலே ஆயிடுச்சு. அதனால் எதுவும் பார்க்க முடியல ப்ரோ அப்படின்னாங்க. சரி ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்றைக்கி பார்த்துட்டு என்னங்கிறத சொல்லுங்கன்னா ஒரு 12 o'clock 11 o'clock சம்திங், எப்போ எக்ஸாக்டாக ஃபோன் வந்ததுலாம் தெரியல, சாரி. இந்த ரூட் இல்லை, அவங்க இந்த மாதிரி கால் பண்ணோடனே ஓகே நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன்லாம் கேட்டுட்டு கிளம்பியாச்சு. கிளம்பியாச்சுங்கிறத விட வந்தாச்சு, அவ்வளோதான். நம்ம அங்கிட்டு தான் போகணும். போட்டு ஸோ கைஸ் அவ்வளோதான். அப்புறம் நான் பீஸ் வந்துருச்சு. தெரிஞ்சவங்க இருக்காங்க, வாங்கிட்டு வாங்க அப்படின்னாங்கன்னா வாங்கிட்டு வந்துடுவாங்க. பட் ஆனால் நம்மளே பார்த்து செக் பண்ணிவிட்டு இப்போ இந்த பிரச்சனை இருக்கா என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு வரணும் தான் ஒரு இது நியூஸ். என்ன சொல்ல, வாங்கிட்டு வருவோம், நம்மளே கிராஸ் செக் பண்ணி பார்த்து பக்காவாக இருந்தால் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறக்காண்டி தான் நானே இறங்கி வந்துட்டேன். அது இது மட்டும் தான், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரவாயில்ல, நான் கேட்டதுக்கு நான் கூட என்னமோ நினச்சேன், சரி இதெல்லாம் கிடைக்காது, என்ன ஆக போதோ, வாங்கினது வேஸ்ட்டாக போயிடுச்சு, இந்த இவ்வளோ அமௌண்ட்டை போய் இதில் போய் போட்டு வம்பாக்கிட்டோமே அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. நல்ல வேலை, அண்டர் வாரண்டியில் நியூ பீஸே நமக்கு கிளைம் ஆகி வந்துருச்சு. என்னாச்சு அங்கிட்டே உக்காரத இங்கிட்ட பாப்பானான்கார. ஸோ அட் லாஸ்ட்டு என்ன இடமே இல்லை. ஃபைனலாக ஷாப்புக்கு வந்துட்டேன், மாருதி ஃபோட்டோ ஸ்டோர். போய் நம்மளுடைய ஸ்டாக்கை மட்டும் ரிசீவ் பண்ணி செக் பண்ணிட்டு நல்லா இருந்ததுன்னா வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான். மணி இங்கேயே 4:30 ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 5:30 ஆயிரும் நம்ம ஊருக்கு போக. பார்க்கலாம். ஸோ கைஸ் இந்த வீடியோ இதோட ரன் பண்ணிக்கிறேன். ஸ்டாக்லாம் எப்படி இருக்குது என்னங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு அப்புறமாட்டி அப்டேட் பண்ணுறேன். பாய்.